ஏன்னா இப்போ இந்த சிபிஎல்ல தாரிக்னு சொல்லிட்டு ஒருத்தர் போட்டுட்டு இருந்தாரு. நம்ம அஸ்வின் வந்து ரன் அப்ல வந்துட்டு நின்று பால் போடுற மாதிரி ஒரு ஆக்ஷன், சூப்பர் ஆக்ஷனு. சிபிஎல்ல அடிக்கவே முடியல அவர் பால. அடிச்சா லீடிங் எட்ஜ் ஆகுது, டாப் எட்ஜ் ஆகுது. எப்படி எடுத்துக்கிட்டோம்னா வச்சுக்கல, ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடுறதுக்கு ஆள் கிடையாது. பாகிஸ்தான் டீம்ல இருக்கிற ஒரே பிரச்சனை ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடுறதுக்கு மட்டும்தான் ஆள் இருக்கிறாங்க. அவங்க வந்து இந்த பிச்சர்ல ஆட போறதே கிடையாது. அவங்களுக்கு தேவை 150 ஸ்கோருக்கு 160 அடிக்க போறதுக்கு ஆளு. அதுக்கு இவங்க கரெக்டான டீம் தான் எனக்கு தோணுது. வணக்கம் மக்களே, அடுத்த வீடியோல நாங்களும் வந்துட்டோம். T20 வேர்ல்டு கப் வரப்போகுது. இந்த வீடியோல T20 ஸ்குவாட் அனாலிசிஸ் தான் பார்க்க போறோம். அதுவும் நம்ம பங்காளியான பாகிஸ்தான் பத்தி பார்க்க போறோம். வாங்க டிலே பண்ணா வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழிச்சு வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க உடனுக்குடனே போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்துகிட்டே இருக்கும். பாகிஸ்தான் ஸ்குவாட்ல பாத்தீங்கன்னா சல்மான் அலியாக வந்து கேப்டனா நேம் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்ரார் இருக்காரு, பாபர் அசாம் இருக்காங்க, ஃபஹீம் அஸ்ரத் இருக்காரு, ஃபக்கர் ஜமான் இருக்காங்க, அப்புறம் கவாஜா முகமது அவர் தான் விக்கெட் கீப்பர். இன்னொரு விக்கெட் கீப்பர் பாத்தீங்கன்னா ஃபர்மான் ஒரு விக்கெட் கீப்பர் இருக்காரு. அதுக்கப்புறம் அயூப், சைன்ஸ் ஆஃப்ரிடி, பிரீமியம் ஃபாஸ்ட் பவுலர் சைன்ஸ் ஆஃப்ரிடி, சதாப் கானு, உஸ்மான் கான், உஸ்மான் தாரிக்கு, அப்புறம் முகமது நவாஸ் இருக்காரு, முகமது சல்மான் மிஸ்ரா இருக்காரு, அப்புறம் நசீம் ஷா இருக்காரு. இவங்க தான் ஸ்குவாடு. இல்ல, சல்மான் அலியாக நல்ல பேட்ஸ்மேன் தான். ஓடி டெஸ்ட் மெட்டீரியலை தவிர 2020 பிளேயர்லாம் பெருசா கிடையாது. இந்த 2 மேட்ச் ஆஸ்திரேலியாவோட நல்லா அடிச்சார தவிர அவர் வந்து 625 ரன் அடிச்சிருக்கிறாரு. 542 பால். ஸ்ட்ரைக் ரேட் வெறும் 115 தான் அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டு. பாத்தீங்கன்னா சிக்ஸ் பெருசா சிக்ஸ் பவர் ஹிட்டர் கிடையாது, ஃபோர்ஸ் தான் அடிக்கிறாரு. 51 4, 19 சிக்ஸ் தான். இவர் வந்து தேய்ச்சி ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடுறாரு. பாகிஸ்தான் டீம்ல இருக்கிற பிரச்சனையே நம்ம டீம்ல எப்படி எடுத்துக்கிட்டோம்னா வச்சுக்கல, ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடுறதுக்கு ஆள் கிடையாது. பாகிஸ்தான் டீம்ல இருக்கிற ஒரே பிரச்சனை ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடுறதுக்கு மட்டும்தான் ஆள் இருக்கிறாங்க. ஓப்பனிங் ஃபக்ரீன்ல, அப்புறமேட்டுக்கு ஒன் டவுனு சல்மான் அலியாக, 4வது இடத்துல பாபர் அசாம், இப்படியே பேட்ஸ்மேன் இருக்காங்க. பவர் ஹிட்டர்ஸ் இல்லாதனாலதான் அவங்க டீம் கொஞ்சம் லேக் ஆகுவாங்களோன்னு எனக்கு தோணுது. இல்ல நீ சொல்றத நான் எல்லாமே ஒத்துக்கிறேன். அவங்க வந்து இந்த பிச்சர்ல ஆட போறதே கிடையாது. அவங்களுக்கு தேவை 150 ஸ்கோருக்கு 160 அடிக்க போறதுக்கு ஆளு. அதுக்கு இவங்க கரெக்டான டீம் தான் எனக்கு தோணுது. நாம பாகிஸ்தானை அண்டர் எஸ்டிமேட்டே பண்ணவே கூடாது. ஏன்னா 160 அடிக்கிற இந்த டீம் கேப்பபிள். ஆனா இதுல என்ன பெரிய பிரச்சனைனா, இவங்க பெரிய பிளேயர் வேணும்னு பாபர் அசம் உள்ள கொண்டு போயிட்டாங்க. இங்கதான் மாட்டிக்கிட்டாங்க. சவுத் ஆப்பிரிக்கா எப்படி ஸ்பின்னர் எடுக்காம மாட்டிக்கிட்டாங்களோ, இவங்க ஒரு பிளேயரை எடுத்து மாட்டிக்கிட்டாங்க. டீம்லாம் அருமையான டீம் தான். சின்ன பசங்களை வச்சு கப்பு வாங்கிடும் சொல்ல முடியாது. நல்லா ஆடிற ஒரு டீம் தான். இங்க பாபர் அசம் கொண்டு வந்து எங்க ஓப்பனிங்லயாவது ஏதாவது பவர் பிளேல ஏதாவது அடிப்பாருன்னு கூட பார்க்கலான்னு கூட வச்சுக்கோங்க. மிடில் ஆர்டர்ல எப்படிங்க அவரை கொண்டு 4வதுன்னா, நம்ம டீம்ல 4வது யாரு? ஹர்திக் பாண்டியா இறங்குறாரு, இல்ல சூரியகுமார் இறங்குறாரு. அந்த இடத்துல போய் பாபர் அசம் நினைச்சு பாருங்க, 10 பாலுக்கு 8 ரன் அடிப்பாரு, 10 பாலுக்கு 11 ரன். இந்த முகமது ரிஸ்வான், எக்வீத்தர் அகமது, ஹசன் அலியை கழிச்சு விட்ட மாதிரி பாபர் அசம் கழிச்சு விட்டுருக்கலாம் இல்லையா? பேக் பின்னாடி பேக் சூட்கேஸ்ல இருக்கிற ஜட்டி மாதிரி கூட வச்சுட்டே தெரியுறாங்க. இல்ல இப்போ பிக் பாஸ்ல பயங்கரமான ஃபெயிலியர். ஆஸ்திரேலியன் மீடியா அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்பிச்சு விட்டாங்க. டீசெண்டா நான் இன்டர்நேஷனல் டியூட்டி இருக்குன்னு சொல்லிட்டு வந்தாரு. ரொம்ப ரொம்ப அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிட்டு வந்த பிளேயரை வந்து நான் பிரீமியரா மைக்கேசன் சொல்றாரு, நாங்க 4வது இடத்துல ப்ராமினென்ட்டா ஆட வைக்க போறோம், அவர் சுத்தி தான் டீம் ஆட போகுதுங்கிறேன். அது எப்படி ஒரு ஒன் டே பேட்ஸ்மேன் கூட செட் ஆகாத பாபர் அசாம் வந்து அவரோட ரீசன்ட் ஃபார்மும் ரொம்ப 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 சுமார். 34 ஆவரேஜ் வச்சிருக்கிறாரு தவிர ஸ்ட்ரைக் ரேட் வெறும் 110. 30 ரன் அடிக்க சுமன் கில் கேஸ். இவர் ஒன் டேல வேணா வச்சுக்கலாமே தவிர 2020 எப்படி நம்ம அவரை வச்சுட்டு மேனேஜ் பண்ண நாம பாகிஸ்தான் எப்படி மேனேஜ் பண்ண போறாங்க? பாகிஸ்தான் வந்து இப்போ அவரு போத்துட்டு வைக்கிறதுக்கே நீ இவ்வளவு கோச்சுக்கிறீங்க. ஓப்பனிங் ஆடி இருந்தானே என்ன பண்ணுவா நீ சொல்லு. இப்ப அவர் ஓப்பனிங் ஆட வச்சாருன்னா இன்னும் கேஸ் தான் இந்த டீம், சரியா? இப்போ ஓப்பனிங்ல ஏதோ சல்மான் அலியாக கொஞ்சமாவது அடிப்பாரு. ஏன்னா இந்த ஆஸ்திரேலியா சீரீஸ்ல கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு, 50ல அடிச்சிருக்காரு. இப்போ ஃபக்கர் ஜமானோட இடம் வந்து இதுல வந்து கேஸ் ஆகி போச்சு. ஃபக்கர் ஜமான் டீம்ல ஆட மாட்டாரு.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பக்கர் சமான பக்கர் சமான் கண்டிப்பா ஆடுவாருடா. கண்டிப்பா ஆடுவார். மிடில் ஒரு சீரீஸ்ல ஆடவே இல்லையே. அதுல இல்ல இல்ல ஒரு ஆள் ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ரெஸ்ட் அவன்லாம் இந்த பிளேயர்ரா ஹிட்ரு நம்ம பக்கர் சமான் உட்கார வச்சு ஹிட்ரே யாரு? ஹிட்ரு யாரும் இல்லையா? உஸ்மான் கான் நல்லா தான் ஆடுறாரு. சைமைப்பும் ஃபர்கானும் வந்து ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் நல்லா கொடுக்குறாங்க. அதனாலதான் வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்து நம்ம பிரிக்க வேணாம் ஓப்பனிங் பேர் அப்படின்னு சொல்லிட்டு 4வது இடத்துல பாபர் அசாம் தள்ளி இருக்காங்க. சைமைப்பு கிட்ட இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா அடிப்பாரு, காட்டடி தான், அபிஷேக் சர்மா மாதிரிதான். ஆனா வந்து ஒரு பிரச்சனை என்னன்னா 0-0-0-40 0-0-0-40. ஏன்னா ஏசிய நம்ம அவரோட ஸ்கோர் கார்டு பார்த்துருக்கோம். 0-0-0 ஒரு கிட்டே ஓமன் டீம்கிட்டயே பொடிச்சு குப்புன்னு குப்பினாரு. அது மாதிரி ஸ்கோர் கார்டு உள்ள பிளேயர் தான் வந்து சைமைப்பு கிட்ட இருக்கணும்னா ப்ராப்பர் ஆல்ரவுண்டரா மாறக்கூடிய ஒரு நல்ல எபிலிட்டி கொண்ட ஒரு மிஸ்ட்ரி பவுலர். ஏசிஎப்ல சூப்பரா பால் போட்டாரு. அப்புறமேட்டு பக்கர் ஜமான் 5th டவுன்ல வர போறாரு அந்த டைம். ஏன்னா 4வது இடத்துல தான் ஆடிட்டு இருந்தாரு. பாபர் அசாமோட 4வது இடம் பாபர் அசாம் போனதால 5th டவுன்ல இருந்து பக்கர் ஜமான் ஆட போறாரு. உஸ்மான் கான் அனதர் விக்கெட் கீப்பர், அவரு நல்ல ஹிட்டர் தான். முகமது நவாஸ் அந்த காலத்துல இருந்து இன்னமும் முகமது நவாஸை வச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம டீம்ல ஜடேஜாவையே தூக்கி வெளியேடிச்சிட்டோம், இன்னமும் முகமது நவாஸை வச்சு நம்பிட்டு இருக்கிறாங்க. அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாருங்கிற பொறுத்து தான் டீமோட பேலன்ஸ் எப்படி பாதிக்குமா பாதிக்காதாங்கிறத பொறுத்து இருக்கு. பேட்டிங்லாம் பத்தி சொல்லு, நீ சொல்லிடு சொல்றேன் சொல்லு. ஏன்னா முகமது நவாஸ் பத்தி பேசிட்டு இருக்க, எக்ஸ்பீரியன்ஸான பிளேயரு. நம்ம ஜடேஜா மாதிரி நீ ஒயிட் பால்ல அவரை தள்ளியே வைக்க முடியாது. அவர் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாமல் நான் தான் சொல்லிட்டேன், ஸ்ரீலங்காவில் நடக்கிறனால அவங்க ஸ்பின்னை நம்ம பிச்சில் ஏன் ஜடேஜாவில் ஜொலிக்க முடியலன்னா டெர்னிங்கே கொடுக்கறது இல்லை. அவர் ஒரு டேர்ன் பண்ணுவார். ஆனால் நவாஸ்க்கு அந்த பிரச்சனை கிடையாது. ஸ்ரீலங்கா தான் விளையாட போகிறாங்க, டேர்னிங் ட்ராக் தான் கொடுப்பாங்க. ஏன்னா ஸ்ரீலங்கா அது டேர்னிங் ட்ராக் தான் கொடுப்பாங்க. இப்போ நடக்கிற மேட்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னாவே தெரியும், பயங்கரமாக பால் டர்ன் ஆகிட்டு இருக்கு. அதனால இவங்க ஒரு நல்ல டீமு. சூப்பர் 8க்குள்ள வந்துட்டு செமிஃபைனல்ல ஓரளவு ஏமாத்தி கூட ஃபைனலுக்கு வருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு எங்க பதில் இருக்குன்னா பாபர் அசாம் கையில மட்டும்தான் இருக்கு. பாபர் அசாம் ஆட வைக்கவே கூடாது இந்த ஸ்கோர்ல பொறுத்த வரைக்கும். ஆட வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்க மிடில் ஆர்டர்ல தான் இவங்களுக்கு ரன்னே லேக் ஆகுது. அந்த 160ங்கிறது 180 எங்க கொண்டு போய் கொடுக்குன்னா மிடில் ஆர்டர்ல ஒரு 4 ஹிட்டர்ஸ் அடிக்குமே. அங்க போய் நீ பாபர் அசாம் கொடுத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார், தள்ளி தான் ரன் எடுத்துட்டு போவாரு. அதனால இந்த டீம் ஒன்றும் சூப்பர் 8 தாண்டி செம்மி. நீங்களா இப்படி கேப்பைங்கிறத ஒரு பேக்கப் பாபர் அசாம் எடுக்க வைக்காம இருக்காங்க டீம்ல. ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ அதான் நீங்க இந்த ஸ்குவாட்ல பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் பேசணும் பேட்டிங் கொஞ்சம் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கும் அதே தான். ஆனா எனக்கு பவுலிங்ல ஒரு பிரச்சனையுமே கிடையாது இந்த ஸ்குவாட்ல. ஏன்னா ஸ்ரீலங்கால மோஸ்ட் ஆஃப் த மேட்ச் விளையாடுறதுனால அவங்க மேக்சிமம் ஸ்பின்னர் ஆல்ரவுண்டர்ல வேணா ஸ்பின் போடுறானா உள்ள பொறிக்க போடு நல்லா போடுறவங்களா இருக்காங்க. ஏன்னா இப்போ இந்த சிபிஎல்ல தாரிக்னு சொல்லிட்டு ஒருத்தர் போட்டுட்டு இருந்தாரு. நம்ம அஸ்வின் வந்து ரன்னப்ல வந்துட்டு நின்று பால் போடுற மாதிரி ஒரு ஆக்ஷன், சூப்பர் ஆக்ஷனு. சிபிஎல்ல அடிக்கவே முடியல அவர் பால. அடிச்சா லீடிங் எட்ஜ் ஆகுது, டாப் எட்ஜ் ஆகுது, இந்த மாதிரி சூப்பரா போட்டுட்டு இருக்காரு. இப்போ ஆஸ்திரேலியா சீரீஸ்ல கூட நல்லா போட்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சதாப் கானும் ரொம்ப வருஷமா கிரிக்கெட் விளையாண்டு இருக்காரு. அவரும் சூப்பரா பவுலிங் போட்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவன் தினேஷ் சொன்ன மாதிரி சைம் அயூப்புமே நல்ல பவுலிங் போட்டுட்டு இருக்காரு இங்க. அதுக்கப்புறம் இவருதான் இருக்காரு, அப்ரார் அகமது இருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முகமது நவாஸ் இருக்காரு. இத்தனை ஸ்பின்னர் இருக்காங்க. அதனால ஃபாஸ்ட் பவுலிங் வேணும்னா உங்களுக்கு சைன் ஷாஃப்ரீடு இருக்காரு, நசீம் ஷா இருக்காரு. இப்போ அப்படி இவங்க 2 பேர் தாடி உங்களால ஸ்பின்னர் ஆட முடியும்னு வருத்தப்பட முடியாது. ஏன்னா நீங்க முகமது நவாஸ் ஆடுவீங்க, அவர் ஒரு பார்ட் டைம் ஸ்பின்னரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைம் அயூப் ஆல்ரவுண்டர் ஆடிங்கன்னா அவரு ஒரு ஸ்பின்னரு. அப்புறம் சதாப் கான் ஆடினீங்கன்னா அவரு ஒரு ஸ்பின்னரு. இது எல்லாமே உங்களுக்கு பேட்டிங் கணக்குலயே வரும், பவுலிங் கணக்குலயே வரும். அதனால உங்களுக்கு இந்த டீம்ல பவுலிங் சூப்பரா இருக்கு. ஏதோ ஒரு டீம் லோ ஸ்கோர்ல மாட்டிச்சுன்னா அவ்வளவுதான் முடிஞ்சது, பேட்டிங்ல அடிச்சிருவாரு. நீங்க சொன்ன மாதிரி பாபர் அசாம் சூப்பரா மட்டும் பர்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னா மிடில் ஆர்டர்ல டீம் வேற லெவல் செட் ஆயிடும். பாபர் அசாம் மிடில் ஆர்டர் இல்ல சதாப் கான் ஒரு காலத்துல லெக் ஸ்பின் கம் பேட்ஸ்மேன் இருந்தாரு. இப்ப வந்து பேட்ஸ்மேன் கம் லெக் ஸ்பின்னரா மாறிட்டாரு, பேட்டிங் ஆல்ரவுண்டர் ஆயிட்டாரு.
இப்ப என்ன பிரச்சனைன்னா வச்சுக்கல, சைம் வைப்பு 4 ஓவர் கன்ஃபார்ம் போடுவாரு, முகமது நவாஸ் 4 ஓவர் போடுவாருன்னு 2 ஓவர் கொடுத்துருவாரு. தாரிக் 4 ஓவர் கண்டிப்பா போட்டுருவாரு. தாரிக் உள்ள ஆடுவாங்களான்னு தெரியல, ஆனா அப்ரார் அகமதா உள்ள ஆடி ஆகணும் கன்ஃபார்ம். அப்ரார் அகமது குவாலிட்டி லெக் ஸ்பின்னர். சுமன் கில் விக்கெட் எடுத்துட்டு இப்படி இப்படி இப்படிலாம் கண்ணு காட்டுறவரு. இந்த டைம் வந்து அபிஷேக் சர்மா விக்கெட் எடுத்துட்டு இப்படி இப்படின்னு காட்டலாம் வாய்ப்பு இருக்கு. நான் ஒரு ஷாக்கிங்கான ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். நான் உங்கள்கிட்ட போன ரிவ்யூலவே சொல்லிட்டுக்கிறேன், இந்தியாவை அடிக்கிறதுக்கு இதோட பாகிஸ்தானுக்கு நல்ல வாய்ப்பு வேற என்னைக்குமே கிடைக்காது. அடுத்த 2020 வேர்ல்டு கப். அதனால உண்மையை சொல்றேன், இந்திய டீம்ல அபிஷேக் சர்மா தவிர வேற யாருக்குமே ஸ்பின் ஆட தெரியாது. நான் ஒன் டேல இருந்து சொல்றேன், ஸ்பின் ஆட தெரியாம மாட்டிக்குவோம்னு இப்பயும் சொல்றேன். ஸ்பின்னு ஹர்திக் பாண்டியாவும் கேஸா இருக்காரு, ரிங்கு சிங்கும் நான் இன்னும் பார்க்கல ஸ்பின் ஆடி. அக்சர் பட்டேல் ஆடுவாரு, ஆங்கர் ரோல் மட்டும் ஆடி 2 6 அடிப்பார், அவுட் ஆயிடுவாரு. நீ அப்படியே கடகடன்னு எடுத்தனா நீங்க வந்துட்டு சிவம் துபே சிக்ஸர் துபே அவர் வந்து நல்லா இது பண்ணுவாருன்னு சொல்லல. 2020 வேர்ல்டு கப்ல வந்து இந்தியாவை காப்பாத்தி விட்டுதே பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா பும்ராவும் அக்சர் பட்டேலும் தான். அது லோ ஸ்கோரிங் மேட்ச். இந்த மேட்ச்ல நான் வந்து ஸ்ரீலங்கால பேட்ஸ்மேன் ஸ்ரீலங்காவில வந்து பாகிஸ்தான் பிளேயர்ஸ் ஆடிடுவாங்க, ரெகுலரா அங்க ஆடிட்டு இருக்கிறாங்க. ஸ்ரீலங்கா பிரீமியர் லீக் அவர் மட்டும் ஸ்ரீலங்கால அடிக்கடிக்கு சீரீஸ் போறாங்க, அவங்க ஆடிடுவாங்க. நாம ஸ்ரீலங்கால அடிக்கடிக்கு போய் ஆடுறோம், 2 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் போய் ஆடுறோம், 2 வருஷத்துக்கு ஒரு டைம் போறோம். போறப்பல அடி வாங்கிட்டு வேற வரும். ஒன் டே சீரீஸ் இப்பதான் ஒயிட் பாஸ் ஆயிட்டு வந்தோம் போகும்போது. இல்ல சைம் வைப்பு, அப்ரார் அகமது, உஸ்மான் இந்தியா ஆடுறோம். நான் உஸ்மான் டாரிக்கு நசீம் ஷா உட்காரச்சு, சகின் சாஃப்ரடி மட்டும் ஒரு பாஸ் பவுலர் வச்சுட்டு உஸ்மான் டாரிக்கு, சதாப் கானும், முகமது நவாஸ் 5 பாஸ் பவுலர் போறேன். இல்லைன்னா வந்து ஹார்திக் பாண்டியா மாதிரி 2 எனக்கு பவர் பிளேல உருவாவரு, டெத் ஓவர்ல போறதுக்கு உருவாவரு. அவன் 2 ஓவர் போட்டா போதும். 4 ஓவர் சகின் சாஃப்ரடி ஃபுல்லா ஸ்பின் டாமினேட் அட்டாக்கா போயிடலாம். நம்ம எஸ்சிசியில் ஆடுறாங்க, கொழம்போல பிரேமதாச ஸ்டேடியம், கேண்டில் ஆடுறாங்க, எல்லாமே லோ ஸ்கோரிங் பிச் தான். ஆவரேஜ் ஸ்கோர் 160, 165, 170, 145 எஸ்சிசியில் அவ்வளவுதான் ஆவரேஜ் ஸ்கோர் இருக்கு. இந்த வாய்ப்பை விட்டா பாகிஸ்தானுக்கு வேற என்னைக்குமே இந்தியாவை அடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. சரி இப்ப நான் இந்த கேள்வி கேட்டாதான் கரெக்டா இருக்கும். இப்ப நான் இந்த போன வீடியோல சொன்ன மாதிரி நம்ம கிட்ட ஒரு 5 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. இப்ப சொல்லுங்க யாருக்கு கஷ்டம்? கொழும்பு மாதிரி ஒரு பிக்சர்ஸ்லயோ ஸ்பின்னிங் ட்ராக்ல ஸ்ரீலங்கால சூப்பர் 8லயோ செமிஸ்லயோ மாட்டிக்கிட்டோம்னு வைங்க, இப்போ சொல்லு ப்ராப்ளமா இருக்குமா இருக்காது? அது நான் தான் சொல்லிட்டேன். அதாவது அபிஷேக் சர்மாவுக்கு ஒருவேளை அந்த 2 ஓவர் தாண்டிட்டாருன்னா, இஷான் கிஷானும் தாண்டிட்டான். இஷான் கிஷான் ஸ்பின்னுக்கு அவுட் ஆறாரு, அவரையும் நான் கணக்கில் எடுத்துக்க மாட்டேன். அபிஷேக் சர்மா மட்டும்தான் அங்கே க்ரூசியலாக இருப்பார். நீ சூர்யா வந்து ஸ்வீப் ஆடுவார், ஆனால் ஸ்பின்னுக்கு வந்து நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இன்னைக்கு அடித்தார், சாண்ட்னர் அடித்தார், இல்லைன்னு சொல்லலை. சாண்ட்னர் மாதிரியான ஒரு பிளேயர், ஆனால் பேட்டிங் பிச்சில் தான் அடிச்சிருக்காரு. இன்னும் அந்த பிச்சில் டர்ன் ஆகும். இதெல்லாம் ஒரு கால்குலேஷன்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா எங்கேயோ சிக்கிற மாதிரி தெரியுது நமக்கு. ஏதோ ஒரு கரெக்ட் தான். ஏன்னா இப்போ அபிஷேக் சர்மாக்கு ஒரு 2 ஓவர் 3 ஓவர் தாண்டிட்டாருன்னா சரியா சாத்திடுவாரு. சூர்யாவுமே ஒரு 2-3 ஓவர் கொஞ்சம் நிதானமா ஆடினாருன்னா சூர்யாவும் ஸ்பின் டீசென்டா ஆடுவாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெருசா உங்களுக்கு எக்ஸ்போசரே கிடையாது. அதுக்கப்புறம் சிவம் துபே மட்டும் தான் ஸ்பின்னர் தாக்க போறாரு. மத்தபடி யாருக்குமே நம்ம ஸ்பின் ஆடி எக்ஸ்போசரே கிடையாது. ரிங்கு கிடையாது, அக்ஷர் பெருசா பேட்டிங் அவ்வளவு பெருசா நம்ம பாக்குறது கிடையாது. இஷான் கிஷனுமே தூக்கி ஆடி கேஸ் எட்ஜ் ஆயிடுச்சுன்னா அவுட் ஆக போறாரு. இல்ல இந்த 3 பேர் 2 பேர் ஆடுறதுனால இது ஒரு ப்ராப்ளமா தோணுது எனக்கு இப்ப இந்தியால. அதான் சொல்றேன், ஸ்கோர் நமக்கு எங்க வந்து நம்ம 200 கணக்கு வச்சு பாக்குற மாதிரி தோணுது. ஒரு 160 தள்ளி ஆடுற பேட்ஸ்மேன் கிடையாது. அதான் சொல்றேன், அதிரடியாக 10 ஓவரில் முடிக்கிற மாதிரி தான் பார்க்குறோம். நம்ம அடாப்ட் ஆகணும். ஏன்னா ரொம்ப நாளாக நம்ம இங்கே இந்தியன் பிச்சிலே விளையாண்டுட்டு இருக்கோம். அந்த பிச்சில் போய் நம்ம ப்ராக்டிஸ் மேட்ச்லாம் கிடையாது. டக்குன்னு இறங்கணுமே நம்ம பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் கூட சின்னது பாகிஸ்தான் கூட தானே மேட்ச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச்சே பாகிஸ்தான் கூட தான். நாங்கள் அது ஒரு பெரிய பிரச்சனை நமக்கு. லக்கிலே என்னன்னா மற்ற டீம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன டீமாக இருக்கனால நமக்கு ரெக்கவரி டைம் இருக்குது. ஒருவேளை பாகிஸ்தான்கிட்ட தோத்தா கூட நம்ம ரிட்டர்ன் இதாக. ஆனால் நம்ம பார்க்குறீங்களான்னு இப்போ என்ன பாகிஸ்தானு கூட போய் தோகத்தருவெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்கன்னு நான் ஃபேக்டை சொல்கிறோம். நம்ம சீக்கிரம்னா நமக்கு ஒரு கெடுக்கு பிடிக்கிற ஒரு டீம் பவுலிங் வச்சிருக்குன்னா அது பாகிஸ்தான் மட்டும்தான். நம்மளை வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பொறி வச்சு அமுக்கிற மாதிரி நம்மளை கூப்பிட்டு வந்து ஸ்ரீலங்காவில் கூப்பிட்டு வந்து ஸ்பின் பிச்சாக போட்டு நம்மளை ஒரு பிடிக்கலான்னு பார்க்குறாங்க. அதனால நான் சொல்கிறேன்.
இப்ப அதான் இல்ல பிரபு இதே சொல்றது வந்து இந்தியால 100%. ம். சொல்லு. அதான் பிரபு சொல்றது வந்து 100% இல்ல, 200-300% கரெக்ட். ஏன்னா குவாலிட்டி ஸ்பின்னர் பாகிஸ்தான்ல தான் இருக்கு. நீ பாத்தீங்கன்னா பெரிய டீம் சூப்பர் 8 வரும்னு சொல்ற டீம் பாத்தீங்கன்னா நான் வந்து பாகிஸ்தானே சேர்ப்பேன், ஆப்கானிஸ்தானே சேர்ப்பேன். இது ரெண்டு கிட்ட தான் ஸ்பின்னர், குவாலிட்டி ஸ்பின்னர் இருக்கு. நீ பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆஸ்திரேலியாட்ட பெருசா கிடையாது, குணமென இந்த மாதிரி தான் இருக்காங்க, அவங்களெல்லாம் அடிச்சு போடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கிலாந்துல பாத்தீங்கன்னா அடில் ரஷீத் இந்த மாதிரி தான் இருக்கு. பெருசா ஒன்னும் ஸ்பின் எக்ஸ்போசர் கிடையாது. இந்த ரெண்டு டீம் தான் கொஞ்சம் த்ரெட்டான டீம். அதனால நம்ம ஸ்பின்ன கொஞ்சம் நடுவில் நல்லா தான் ஆடி ஆகணும். இந்த டீம் நல்ல டீமும் நாம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நீங்க என்னதான் பாகிஸ்தானடா நீ என்னடா இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட்டா பேசுறேன்னு சொல்லலாம். ஆனா இது நல்ல டீம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. நான் நல்ல டீமும் கொஞ்சம் நல்ல டீம் தான் சொல்லணும். நாம அதுக்கு மேல இதுக்கு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. ஏன்னா நம்ம பார்த்து ஆடிதான் ஆகணும். ஸ்பின் இந்த போன காலங்களும் தப்பா ஆடி இருக்கோம் நம்ம. இல்ல நல்ல டீம்னா பவுலிங் நல்ல டீம் அப்படி சொல்லலாம். பேட்டிங் நல்ல டீம்லாம் இது கிடையாது. சேசிங்ல விட்டனே அந்த இல்ல டீம் இல்ல படுத்துக்கும். இதே இல்லண்ணா இதே இந்த டீமே வந்து இந்தியால ஆடினாங்களா சொல்ல டம்மி சூப்பர் ரைட்டை தாண்ட மாட்டாங்கன்னு சூப்பர் சொல்லிருக்கலாம். டம்மி. ஸ்ரீலங்கால ஆடுறாங்கிறதுனால ஒரு எஜ்ஜு நம்ம சேர்த்து தரோமே தவிர பேட்டிங் பிச்சர்ஸ்ல இந்த டீம் பெர்ஃபார்ம் பண்றாது. ஆனா இன்னைக்கு திருவனந்தபுரத்துல நியூசிலாந்து ஆச்சு 225 அடிச்சாங்க, பாகிஸ்தான் அடிச்சாங்கன்னா 155 அடிச்சு எங்களுக்கு லிமிட் இவ்வளவுதான், 185 தான் நாங்க அடிப்போம். 110 135 தாண்டாது இந்த டீம். மேலதான் 2 மேலதான், கீழெல்லாம் உனக்கு பாலுக்கு பால் அடி தருவாங்க. பர்கானும் கைமைப்பு அடிச்சதா உண்டு. அதுக்கப்புறம் மிஞ்சி போனா சல்மான் அலியாக இவங்கள தவிர மீதி யாரும் பெருசு சொல்லிக்கிற அளவுக்கு பேட்ஸ்மேன் கிடையாது டீம்ல. தான் பிரச்சனை. நான் என்ன நினைக்கிறேன், கால்குலேட்டிவா டீம் எடுத்துட்டு வந்திருக்காங்களோ, ஏன்னா மேக்ஸிமம் மேட்சஸ் அங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால்குலேட்டிவா எடுத்துட்டு வந்திருக்காங்களோன்னு தோணுது எனக்கு. அவ்வளவுதான். இந்த ஸ்குவாட்ல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் பேசினது எல்லாமே அதுதான். ஏன்னா பவுலிங் சூப்பர் பவுலிங்கா இருக்கு, பேட்டிங் மட்டும் கொஞ்சம் கன்சர்னா இருக்கு. மிடில் ஆர்டர்ல பாபர் ஆடுவாரா மாட்டாரான்றது ரீசன்ட் ஃபார்மே சரியில்லை. பிபிஎல்ல சரியா அசிங் பத்தி அமைச்சிருக்காங்க, ஃபார்மும் பெருசா இல்ல. அது இல்லாம ரிஸ்வான் வேற டிராப் பண்ணிருக்காங்க. பாபர் வந்து ஆடிட்டு இருந்தா, ரிஸ்வானையும் இந்த சீரீஸ்ல டிராப் பண்ணிருக்காங்க. அதனால பேட்டிங் கொஞ்சம் பார்த்து ஆடிட்டாங்கன்னா இந்த டீம் ஒரு கொஞ்சம் ஸ்ரீலங்கால வரைக்கும் நல்ல டீமா தோணுது எனக்கு. என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு 7.9 to 8 தருவேன் நான். நீங்க உங்களோட ரேட்டிங் சொல்லுங்க, அதுக்கப்புறம் பேசுவோம். இல்லண்ணா என்னோட ரேட்டிங் வந்து 7.5 தரேன். நான் இன்னொன்னு சொல்றேன், ஹாரிஸ் ராஃப், ரிஸ்வானு, இவரு இப்ரார் அகமது இவங்களெல்லாம் கழிச்சு விட்ட மாதிரி பாபர் அசாமி கழிச்சு விட்டு வேற ஏதோ ஒரு நல்ல பிளேயரை கூட்டு வந்திருக்கலாம். சரி ஓகே, கூட்டு வந்துட்டீங்க, நாலாவது இடத்துல ஆட வைக்கிறீங்கன்னு எல்லாமே வாக்குறுதி கொடுத்துட்டீங்க. தப்ப தவிர இந்த டீம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடிட்டா ஒரு 165 to 170 அடிச்சிருச்சுன்னா பவுலிங் வச்சு கண்டெயின் பண்ணிடும், கன்ஃபார்ம் ஜெயிச்சிடும் எல்லாத்துக்குமே. நீங்க 20 டீமே 160 to 165 அடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க பாகிஸ்தான். இதுதான் நல்ல சான்ஸ். பாகிஸ்தான் வந்து இல்ல இதுதான் சான்ஸ் வந்து இந்தியாவை அடிக்கிறது, வேர்ல்டு கப் ஜெயிக்கிறதுக்குமே பாகிஸ்தான் நல்ல வாய்ப்பு இருக்கு. நானும் என்னோட ரேட்டிங் 7.5 தரேன். எனக்கு என்னன்னா நம்ம மற்ற டீம் ஒப்பில் நம்ம டீம் ஸ்பின்னு கடைசியாக பார்த்த மேட்ச்சில் ஸ்பின்னு ஒழுங்காக ஆடலை. நீங்கள் உடனே சொல்ல இந்த சீரீஸில் தான் நம்ம ஸ்பின்னை போட்டு பொழந்தோன்னு மறந்துடாதீங்க. அது டேர்னிங் ட்ராக்கு, இது நாம் விளையாண்டு பேட்டிங் பிச்சு. அதனால எனக்கு அது ஒன்று தான் பயமா இருக்கு. அதனால இந்த சீரீஸ்ல சாண்ட்னர் தவிர பெரிய குவாலிட்டி ஸ்பின்னர்ஸே கிடையாது அவங்க கிட்ட, அதை நான் மறக்கூடாது. இல்லை அதுதான் என்னோட இதாக இருக்கு. மற்றபடி இந்த டீம் பேட்டிங் ஆடுமான்னு கேட்டிங்கன்னா ஆடும். எவ்வளோ ஆடும்னா 150, என் கணிப்பு 150 அவ்வளோதான். 160 அடிச்சிட்டாங்கன்னா 160 அடிச்சிட்டாங்கன்னா அவங்க ஜெயிச்சுட்டான்னு எழுதி கொடுத்துடலாம். அந்த பிச்சில் அவங்க போட்டு நல்லா இது பண்ணிடுவாங்க. 150 அடிச்சுன்னா சேஸ் பண்ணிக்கலாம். நீ அதுக்கு மேலே 160 கொடுத்துட்டா நம்ம இங்கே 240 கொடுக்குற சமம் தான். ஏன்னா அந்த பிச்சு பயங்கரமாக 10 இங்கே அடிக்காம 6 அங்கே அடிக்க முடியாது, கிரவுண்டு பெருசு எல்லாம் இருக்குது. என்னோடது 7.5. சூப்பர் 8 வரும்னா வரும், செமிஃபைனல் வரும்னா வரும். செமிஃபைனலில் தான் என்ன நடக்க போகுதுன்னு தெரில. இல்லை என்னோட பாயிண்ட்ல இன்னொரு மாடிஃபிகேஷன் பண்ணிக்கிறேன். சப்போஸ் இல்லைங்களோட பேட்டிங் பிச்சர்ஸா கொடுத்துட்டாங்களா சூப்பர் 8 தாண்ட மாட்டேன். அதெல்லாம் தர மாட்டாங்க. இல்ல அவங்க பிச்சர்ஸ் ஒன்றும் பெருசா மாத்துற மாதிரி எங்க நியூஸ் கேள்விப்படல நம்ம. ஏன்னா அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் ஆட போற மேட்சுக்கும் நாம சொல்ற பிச்சா போடுவாங்க, அப்படி கிடையாதா? இது ஐசிசி டிமாண்ட் பண்றதானே. ஆமா, அப்பனா முத மேட்ச்ல தெரிஞ்சிரும் எப்படி பிச் வருதுன்ட்டு. முத மேட்ச் தெரிஞ்சிரும். நமக்கு ஐசிசி நம்ம சப்போர்ட்டா இல்ல ஓரளவு அங்க வருதா என்னன்ட்டு. ஐசிசில நம்மாலதான் இருக்காப்ல, அப்புறம் என்ன